ஹெர்குலிஸ் கூட சொல்கிறாருல, ஏன்னா மல்டிபிள் ஆதாரம் கொடுப்போம் நம்ம. ஹெர்குலிஸ் என்ன சொல்கிறாரு, இவர் மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் அவர் என்னுடைய பாதத்திற்கு கீழே இருக்கக்கூடிய பூமியில் இவர் ஆட்சி செய்வார். யாரை சொல்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து ஹெர்குலிஸ் சொல்கிறாங்க. இது புகாரியில் இருக்கக்கூடிய பாப்புலரான ஹதீஸ். இது புகாரி மட்டும் இல்லை, எல்லா ஹதீஸ்கள்லேயும், எல்லா ஹதீஸ் கிதாபுகள்லையும் இந்த ஹதீஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்போது இன்டென்ஷன் ரசூலுல்லாவோட இது கிளியர் ஆகுதா? இவர் என்ன சொல்லணும் ஹெர்குலிஸு? அப்படி ஆட்சி செய்வார் அப்படின்னு சொன்னால் கூட அபூ சுஃபியான் என்ன சொல்லணும்? என்னங்க ஜி இப்படி சொல்கிறீங்க? அவர் எங்கெங்க ஆட்சி செய்கிறதுக்கு வந்திருக்காரு? அவர் தொழுக சொல்கிறாரு, அல்லாஹ் வணங்க சொல்கிறாருங்க. நீங்கள் ஏங்க உங்கள் ஆட்சியை போட்டு ஆபத்துன்னு நினச்சிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க? நீங்கள் பயப்படாதீங்க. அவர் வந்தார்னா அவருக்கு ஒரு பள்ளிவாசல் மட்டும் கட்டுறதுக்கு ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்து ஒரு கரண்ட் கரெக்ஷன் மட்டும் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு சஜ்தாலே கிடப்பார், எந்திரிக்க மாட்டார். அவர் அப்படிப்பட்டவர். நீங்கள் ஏங்க போட்டு இப்படிலாம் ஃபீல் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ இவங்களுக்கெல்லாம் தீனுடைய மீனிங் தெரியல பாருங்களா. ரசூல்லா காலத்தில் இருந்த ஹெர்குலிஸுக்கு புரியல, ரசூல்லா காலத்தில் இருந்த அபூ சுஃபியான் அவங்களுக்குமா புரியல. அவர்கிட்ட தான் சொல்கிறாரு அபூ சுஃபியான் உடனே அவருடைய அந்த புரிதலை சரிப்படுத்திருக்கணும்ல. நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க ஹெர்குலிஸ், இப்படிலாம் கிடையாது ஹெர்குலிஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நபிமார்களுடைய வேலை என்னங்கிறதும் ஹெர்குலிஸ் என்ன சொல்கிறார்? அப்போ ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா மற்ற நபிமார்கள் மாதிரி தான் இவரும் போல அப்படின்றார். அப்போ மற்ற நபிமார்களும் இந்த மாதிரியான வேலையாக செஞ்சாங்க. அப்போ நபிமார்களுடைய ரூட் மேப் என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஹெர்குலிஸ்க்கு. இப்போ நமக்கு எவ்வளோ அந்நியமாக இருக்குது நபிமார்கள். இப்போ அடுத்த வசனங்கள்லாம் வரும் பாருங்க, அதிலே இந்த கான்செப்டு கிளியர் ஆயிரும். அப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதிபதிகளின் சான்றுகளில் எந்த ஒரு சான்று அவர்களிடம் வந்த போதும் அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கை என்ன ஆகுது, மதீனாவுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க க்ரோத் ஆகிட்டே வர்றாங்க. இது ஒரு சான்றா இல்லையா? இவங்க என்ன சொன்னாங்க, இங்கே என்ன சொன்னாங்க மக்கால? இவங்களுக்கு கிடைச்ச ரிப்ளை என்ன? நான் பாரசீகத்தையும் ரோமாபுரியும் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னோடனே சிரிச்சிட்டு ஏதோ உள்ளூர்காரனாக இருக்கியேன்னு நினச்சி நாங்கள் இதை நம்பிட்டு கம்முன்னு இருக்கிறோம். வெளியே கண்டி போய் சொன்னின்னு வச்சிக்கோ, ஒரு பையன் நம்ப மாட்டான், பைத்தியக்காரன்ருவாங்க. நாங்கள் கூட சரிப்போ கடந்த காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு மனசில் வச்சு நாங்கள் மரியாதை கொடுத்து நடந்துக்கிறோம். வெளியே போய் பாருங்கள், கிடைக்கிற ரிப்ளையாக வேறையாக இருக்கும். ஆனால் வெளியே போனால் என்ன நடந்துருச்சு? ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மைன்னு நம்பி மதீனாவில் ஒரு பைத்தியக்கார கூட்டம் ஏற்றுக்குச்சு. சுஃபஹான் தானே அவங்கள சொல்கிறாங்க. இவங்க பைத்தியக்காரன்னு ஒன்றா அன்சாரிகளை பைத்தியக்காரன்னு நான் சொல்லிட்டு தான் நீங்கள் நினச்சிக்காதீங்க. பஹ்ராவுடைய தொடக்கத்திலே அவங்கள பற்றி அதுதான் சொல்லப்பட்டிருக்கும். யார்? இந்த மக்காவாசிகளும் இவங்களாம் என்ன சொல்லுவாங்க, அவங்கள பைத்தியக்காரங்கள் தான் சொல்லுவாங்க. ஸோ இவங்க சொன்னதை நம்பிட்டாங்க பாருங்களேன். இவர் ஏப்ரல் ஃபுல் பண்ண வந்தார், இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குன்ட்டு. உடனே இதுக்கு ஒரு டீம் கிளம்பிட்டாங்கப்பா. அதுக்கு பின்னாடி ஒரு ஊரே காவு கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரசூலுல்லாவுடைய மூமெண்ட்ஸ் எப்படி போயிட்டுருக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்கள் எடுத்துக்குங்க. மக்கா வெற்றி வரைக்கும் எடுத்துக்குங்க. அது வரைக்கும் இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கல, புரியுதா? அப்போ அது வரைக்கும் இஸ்லாத்தை அவங்க ஏற்றுக்கல.